டைட்டில் நம்ம காரணமா சொல்லி நிக்கேத் பூமியோட சினிமாட்டோகிராஃபி. டிராகனுக்கும் அவர் தான் பண்ணியிருந்தாரு. டூடுக்கும் அவர் தான் பண்றாரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஒரு ஃப்ரேமும் அப்படி இருக்கு. மமிதாவுடைய ஓப்பனிங் சீன் ஒண்ணு இருக்கும். அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரா மாரி. இவரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கேமரா வச்சிருக்காரு. ஆனா, போலீஸ் ஸ்டேஷன் வெளியில இருக்க மமிதாவ எப்படியெல்லாம் கேப்சர் பண்ண முடியுமோ, அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணியிருந்தாரு. நான் எக்ஸாம்பிளா இந்த ஒரு சீன சொல்றேன். இப்படி நிக்கேத் படம் ஃபுல்லா விளையாடி இருக்காரு. இப்படியெல்லாம் சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியுமா? இவ்ளோ பெஸ்ட்டா ஒரு அவுட்புட்ட குடுக்க முடியுமான்னு, ஒரு ஃப்ரேமையும் ஒருத்தன் ரசிப்பான் தெரியுங்களா? அண்ட் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, இந்த படத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் ஒண்ணு இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூம்ல ஒரு 2, 3 சீன் இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப சின்னது. அந்த சின்ன ரெஸ்ட் ரூம எந்த அளவுக்கு பிரசன்டபிளா காட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு பிரசன்டபிளா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் இந்த பாத்ரூமா இருக்கட்டும், அண்ட் ஓவராலா அந்த வீடு எல்லாமே ஒரு மினிஸ்டரோட வீடு என்ன ஒரு வைப்ல இருக்கோ, அந்த வைப ஓவராலா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் காஸ்டியூமும் ரொம்ப அழகா இருந்துச்சு. பிரதீப்‌கா இருக்கட்டும், மமிதா பைஜூவா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாங்க. பிரதீப் அண்ட் மமிதா பைஜூ இவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டு, அவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்து தனி ரகங்க. அது ஒரு பக்கம் கியூட்டாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் இது என்ன டாம் அண்ட் ஜெர்ரி மாரி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஜாலியா இருக்கே இது அப்படின்ற மாரி இருந்துச்சு. அது ஒரு சில ஆக்டர்ஸ்குள்ள தான் அப்படி ஒர்க் அவுட் ஆகும். அது பயங்கரமா இருந்துச்சு.